அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்றைய நாள் 17 ஜூன் மாதம் 2016 வருடம் வெள்ளிக்கிழமை. இன்றும் நாடெங்கிலும் இருந்து வெளியாகியிருக்கும் பத்திரிகைகளில் இடம் பிடித்திருக்கும் சில முக்கிய செய்திகள் மீது கவனம் செலுத்த நாளேடுகளில் நமது பார்வை ஊடாக இணைந்திருக்கின்றோம். அந்த வகையில் வழமை போலவே முதலில் வீரகேசரி பத்திரிகை மீது கவனம் செலுத்தலாம். வீரகேசரியின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தியானது சூக்க ஐதேக முரண்பாடுகளை தவிர்ப்பதற்கு விசேட குழுவினர். தேசிய அரசாங்கத்தை தொடர்ந்து கொண்டு செல்வதற்கு இரண்டு கட்சிகளும் வியூகம் என்ற தலைப்பில் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பிரதான பிரச்சினைகளை கையாள்வதில் ஐக்கிய தேசிய கட்சிக்கும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கும் இடையில் முரண்பாடுகள் ஏற்படுகின்றன. எனவே பிரதான பிரச்சினைகளில் இரண்டு கட்சிகளுக்கும் இடையில் நிலவும் முரண்பாடுகளை தீர்க்கவும் பொதுவான இணக்கப்பாடு ஒன்றை எட்டவும் இரண்டு கட்சிகளினதும் சார்பில் விசேட குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது என ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தெரிவித்துள்ளது என்று தொடர்ந்து செல்கின்றது வீரகேசரியின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி. அதனைத் தொடர்ந்து மற்றொரு செய்தியாக நாட்டின் கல்வி அபிவிருத்திக்கு மாற்று ஏற்பாடுகள் அவசியம், ராஜாங்க அமைச்சர் ஹிஸ்புல்லா என்ற தலைப்பில் ஒரு செய்தி இடம் பிடித்துள்ளது. நாட்டின் கல்வி அபிவிருத்திக்கு மாற்று ஏற்பாடுகள் அவசியம் என மீள்குடியேற்ற மற்றும் புனர்வாழ்வு புனரமைப்பு ராஜாங்க அமைச்சர் MLAM ஹிஸ்புல்லா தெரிவித்துள்ளார் என்று தொடர்ந்து செல்கின்றது அந்த செய்தி. அதனைத் தொடர்ந்து வீரகேசரியின் மலையக செய்திகள் பக்கத்தில் மாவிரி தென்ன மக்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யுங்கள், ஈதோக தலைவர் முத்து சிவலிங்கம் அமைச்சர் ஹரிசனிடம் எழுத்து மூல கோரிக்கை என்ற தலைப்பில் ஒரு செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. திகழ மாவிரி தென்ன மக்களின் இயல்பு வாழ்க்கைக்கு எவ்விதமான பாதிப்புகளும் ஏற்படக்கூடாது, அத்துடன் அவர்களது அடிப்படை அத்தியாவசிய தேவைகளை உடனடியாக பூர்த்தி செய்வதற்கும் உரிய வகையிலான இழப்பீடுகளை பெற்றுக் கொடுப்பதற்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளுமாறு கிராமிய பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் P. ஹரிசனிடம் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவரும் நுவரெலியா மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான முத்து சிவலிங்கம் எழுத்து மூலம் தெளிவுபடுத்தி கோரிக்கை விடுத்துள்ளார் என்று தொடர்ந்து செல்கின்றது அந்த செய்தி. தொடர்ச்சியாக வீரகேசரியின் இன்றைய ஆசிரியர் தலையங்கமானது இடம்பெயர்ந்த மக்களின் நம்பிக்கையை காப்பாற்ற வேண்டும் என்ற தலைப்பில் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் காங்கேசன்துறை சீமெந்து கூட்டுத்தாபனத்திற்கு சொந்தமான 65 ஹெக்டேயர் காணியை சுவீகரித்து தெல்லிப்பளை பிரதேசத்தில் தற்காலிகமாக தங்கியுள்ள 400 இடம்பெயர்ந்த குடும்பங்களை உடனடியாக மீள குடியேற்றுவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் மாநாட்டில் அமைச்சரவையின் பேச்சாளர் கயந்த கருணாதிலக இந்த விடயத்தை சுட்டிக்காட்டியுள்ளார் என்று தொடர்ந்து செல்கின்றது வீரகேசரியின் இன்றைய ஆசிரியர் தலையங்கம். தொடர்ச்சியாக இன்று வெளியாகியிருக்கும் தினக்குரல் பத்திரிகையில் இடம் பிடித்திருக்கும் செய்திகள் மீது கவனம் செலுத்துவோம். அந்த வகையில் தினக்குரலின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தியானது இலங்கையிடம் உலகம் எதிர்பார்ப்பது என்ன, ஜெனீவாவில் ஐநாவின் விசேட அறிக்கையாளர் மோனிகா விபரிப்பு என்ற தலைப்பில் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. சட்ட ஆட்சியினால் நிர்வகிக்கப்படும் நிலையான ஜனநாயக மயப்படுத்தலுக்கான பாதையில் இலங்கை இருக்கின்றது என்று கருதப்படுவதற்கு முன்பாக அந்நாட்டில் அதிகளவு மறுசீரமைப்புகள் எதிர்பார்க்கப்படுவதாக நீதிபதிகள் மற்றும் சட்டத்தரணிகளின் சுதந்திரம் தொடர்பான விவகாரத்திற்கு பொறுப்பான ஐநாவின் விசேட அறிக்கையாளர் மோனிகா ஃபிண்டோ தெரிவித்திருக்கின்றார் என்று தொடர்ந்து செல்கின்றது தினக்குரலின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி. அதனைத் தொடர்ந்து தினக்குரலின் இன்றைய ஆசிரியர் தலையங்கமானது எதிர்காலத்தை தீர்மானிக்க தயாராகும் பிரிட்டன் என்ற தலைப்பில் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. பிரிட்டன் தனது எதிர்காலத்தை தீர்மானிக்கும் சர்வஜன வாக்கெடுப்பை விரைவில் நடத்தவிருக்கிறது. ஐரோப்பிய ஒன்றியத்தில் ஐக்கிய ராச்சியம் தொடர்ந்தும் இருப்பதா இல்லையா என்பது தொடர்பாக பொதுமக்களின் அபிப்பிராயத்தை பெற்றுக் கொள்வதற்காகவே இந்த வாக்கெடுப்பு இடம்பெறவுள்ளது. பொருளாதார ரீதியான கண்ணோட்டத்தில் ஐரோப்பிய ஒன்றியத்தில் பிரிட்டன் தொடர்ந்து உறுப்பினராக இருப்பதே சிறந்ததென உலக நாடுகள் பலவற்றின் தலைவர்கள் அபிப்பிராயத்தை வெளியிட்டு வருகின்றனர் என்று தொடர்ந்து செல்கின்றது தினக்குரலின் இன்றைய ஆசிரியர் தலையங்கம். தொடர்ச்சியாக சுடரொளி பத்திரிகை மீது கவனம் செலுத்தலாம். சுடரொளியின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தியானது டில்லிக்கு அது முக்கியம், கொழும்பின் பாதுகாப்பே, இந்திய தூதுவர் தடாலடி என்ற தலைப்பில் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் பாதுகாப்பு இந்தியாவின் நலன்களுடன் நேரடியாக தொடர்புபட்ட விடயம் என தெரிவித்துள்ள இலங்கைக்கான இந்திய தூதுவர் YK சின்ஹா ஐக்கிய இலங்கைக்குள் அரசியல் தீர்வையும் வலியுறுத்தியுள்ளார் என்று தொடர்ந்து செல்கின்றது. தொடர்ச்சியாக சுடரொளியின் இன்றைய ஆசிரியர் தலையங்கமானது வாங்குரோத்து அரசியல் அழிவிற்கே வழிவகுக்கும் என்ற தலைப்பில் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. பெட் வரி அதிகரிப்பால் வாழ்க்கை சுமை தாங்க முடியாத நிலையை நோக்கி நகர்ந்து சாதாரண தர மக்களை ஆட்டிப்படைக்க தொடங்கியுள்ளது. நாட்டில் எத்தனையோ முக்கிய பிரச்சினைகளால் மக்கள் பல்வேறு இன்னல்களை அனுபவித்து வரும் நிலையில் மத்திய வங்கி ஆளுநர் அர்ஜுன மகேந்திரனுக்கு மீண்டும் பதவிக்காலத்தை வழங்கக்கூடாது என கூட்டு எதிரணி என தம்மை அழைத்துக் கொள்ளும் மஹிந்த அணியினர் கோஷங்களை எழுப்பி வருகின்றனர் என்று தன்னுடைய தொடர்ச்சியுடன் கூடியதாக அமையப்பெற்றுள்ளது சுடரொளியின் ஆசிரியர் தலையங்கம்.
தொடர்ச்சியாக வழமை போலவே யாழ் பிராந்தியத்தில் இருந்து வெளியாகும் உதயன் மற்றும் வலம்புரி பத்திரிகைகள் மீது கவனம் செலுத்தலாம். அந்த வகையில் உதயன் பத்திரிகையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தியானது தமிழ் மக்கள் இனியும் ஏமாற தயாரில்லை, நீதியை பெற்றுத் தருவது ஐநாவின் கடமை, ஆணையாளரிடம் கூட்டமைப்பு வலியுறுத்து என்ற தலைப்பில் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து வலம்புரி பத்திரிகையில் இடம்பெற்றிருக்கும் பிரதான தலைப்புச் செய்தியானது மீனவர்களிடையே மோதல், 185 தென்பகுதி மீனவர்களை உள்ளூர் மீனவர்கள் மடக்கி பிடிப்பு, 2 படுகாயம், 15 படகுகள் சேதம் என்ற தலைப்பில் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக இன்று வெளியாகியிருக்கும் லங்காதீப மற்றும் டெய்லி மிரர் பத்திரிகைகளின் பிரதான தலைப்புச் செய்திகள் மீது கவனம் செலுத்தலாம். அந்த வகையில் முதலில் டெய்லி மிரர் பத்திரிகையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தியானது வட்வரியில் மாற்றங்களை கொண்டு வருவதற்கு அரசாங்கம் தீர்மானித்திருப்பதாக நேற்றைய தினம் அமைச்சர் சரத் அமனுகம தெரிவித்த கருத்தினை மையப்படுத்தியதாக பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதன் பிரகாரம் மருத்துவ பரிசோதனை மற்றும் இரத்த சுத்திகரிப்பு மீது போடப்பட்டுள்ள வரிகள் ரத்து செய்வதற்கு முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும், சிகரெட், பீடி, மதுபானம் ஆகியவற்றுக்கான வரி விலக்கு ரத்து செய்யப்பட்டு அதன் மீதான வரிகள் விதிக்கப்படுவதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்தியின் உள்ளடக்கம் குறிப்பிடுகின்றது. தொடர்ச்சியாக லங்காதீப பத்திரிகையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தியானது சட்டவிரோதமாக யானைக்குட்டி ஒன்றை பேணி வந்த குற்றச்சாட்டுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கும் கொழும்பு மேலதிக நீதவான் நீதிமன்ற முன்னாள் நீதிபதி திலின கமகேவை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு குற்றப்புலனாய்வு பிரிவினரிடம் சட்டமா அதிபர் உத்தரவு பிறப்பித்துள்ளதாக மையப்படுத்தி தன்னுடைய பிரதான தலைப்புச் செய்தியினை பிரசுரித்துள்ளது லங்காதீப பத்திரிகை. தொடர்ச்சியாக இன்று வெளியாகிய பத்திரிகைகளில் இடம் பிடித்திருக்கும் சர்வதேச மற்றும் இந்திய செய்திகள் மீது கவனம் செலுத்துவோம். அந்த வகையில் முதலில் சர்வதேச செய்திகளில் ஒன்றாக இரவு விடுதியில் இடம்பெற்றதையொத்த படுகொலைகள் மீண்டும் நிகழ்வதை தடுக்க எண்ணெய் ஜனாதிபதியாக்குங்கள் டொனால்ட் ட்ரம்ப் என்ற தலைப்பில் ஒரு செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவானது தன்னை ஜனாதிபதியாக்குவதன் மூலம் தனது குடிவரவு மற்றும் உள்நாட்டு பாதுகாப்பு கொள்கைகளை மாற்றாவிட்டால் ஒர்லாண்டோ இரவு விடுதியில் இடம்பெற்றதையொத்த படுகொலைகள் மீண்டும் இடம்பெறுவதை தடுக்க முடியாது என குடியரசுக் கட்சியின் உத்தேச ஜனாதிபதி வேட்பாளர் டொனால்ட் ட்ரம்ப் புதன்கிழமை பிற்பகல் தெரிவித்துள்ளார் என்று தொடர்ந்து செல்கின்றது அந்த சர்வதேச செய்தி. அதனைத் தொடர்ந்து இந்திய செய்திகளில் ஒன்றாக இலங்கை தமிழர்களுக்கு சம உரிமை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும், ஆளுநர் ரொசையா என்ற தலைப்பில் ஒரு செய்தி இடம் பிடித்துள்ளது. இலங்கை தமிழர் விவகாரத்தில் முதல்வர் சிறப்பாக செயற்படுகின்றார், இலங்கை தமிழர்களுக்கு சம உரிமை சம வாய்ப்பு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழக ஆளுநர் ரொசையா தெரிவித்துள்ளார் என்று தொடர்ந்து செல்கின்றது அந்த இந்திய செய்தி. தொடர்ச்சியாக இன்று பத்திரிகைகளில் இடம் பிடித்திருக்கும் கேலி சித்திரங்கள் மீது கவனம் செலுத்தலாம். அந்த வகையில் முதலில் வீரகேசரியின் கேலி சித்திரமானது இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளர் ஆறுமுகம் தொண்டமான் அரசாங்கத்தினால் அமைச்சு பதவி வழங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து அரசாங்கத்தில் இணைந்து கொள்ள திட்டமிட்டுள்ளார் என்பதை சித்தரிக்கும் விதமாக வரையப்பட்டுள்ளது. அரசாங்கம் என்கின்ற பெயர் பலகை ஒன்று காட்சிப்படுத்தப்பட்ட அறையொன்றின் நுழைவாயிலுக்குள் நுழைவதற்கு தயாரான நிலையில் ஆறுமுகம் தொண்டமான் அவருடைய கட்சியின் சின்னமான சேவை சின்னத்துடன் இணைத்து வரையப்பட்ட விதத்தில் அரசாங்கத்திற்குள் நுழைவதற்கு தயாராக நிற்பதாக சித்தரிக்கப்பட்டு பிரசுரிக்கப்பட்டுள்ளது வீரகேசரியின் இன்றைய கேலி சித்திரம். தொடர்ச்சியாக தினக்குறை பத்திரிகையின் கேலி சித்திரம் மீது கவனம் செலுத்தலாம். இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளர் ஆறுமுகம் தொண்டமான் அரசாங்கத்தோடு இணைந்து கொள்வதை மையப்படுத்தியதாக தினக்குரலின் கேலி சித்திரம் அமையப்பெற்றுள்ளது. அந்த வகையில் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் சின்னமான சேவல் சின்னத்துடன் இணைத்து ஆறுமுகம் தொண்டமானின் உருவப்படம் வரையப்பட்டுள்ளது. அதேவேளை அந்த சேவலுக்கான தீனியாக அமைச்சு பதவி என்று எழுதப்பட்ட கையொன்று அங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அந்த கையோ அரசாங்கம் என்று பெயரிடப்பட்டிருக்கின்றது. தற்போது அந்த அமைச்சு பதவி என்கின்ற தீனிக்காக அந்த சேவல் அரசாங்கத்தோடு இணைந்து கொள்வதாக சித்தரித்து தினக்குரல் தன்னுடைய கேலி சித்திரத்தினை பிரசுரித்துள்ளது. தொடர்ச்சியாக சுடரொளியின் கேலி சித்திரத்தை பார்க்கலாம். மந்திரியின் காரும் மருத்துவ இயந்திரமும் என்று தலைப்பிடப்பட்டதாக இன்றைய கேலி சித்திரம் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அமைச்சர்களுக்கான கார்கள் மிக சொகுசான ஆடம்பரமானவையாக வழங்கப்பட்டிருக்கும் அதேவேளை பொதுமக்களின் அத்தியாவசிய தேவைகளில் ஒன்றான மருத்துவ இயந்திரமான ஸ்கேனர் பழுதுபட்டு இருப்பதன் காரணமாக மக்களை அது வெளியே தூக்கி வீசுவதாக சித்தரித்து சுடரொளி தன் கேலி சித்திரத்தினை பிரசுரித்துள்ளது. எனவே நேயர்களே, இதுபோல் மற்றொரு நாளேடுகளில் நமது பார்வையூடாக இணைந்து கொள்ளும் வரை நன்றி, வணக்கங்கள்.